இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இதை செய்தார்கள் இல்லையா? ஒவ்வொரு நாடாக சென்றாங்க. ஈராக்கில் ஆரம்பித்து ஜோர்டான், சிரியா, லெபனான், பலஸ்தீன், எகிப்து, கடைசியில் இங்கே மக்கா என்று பல நாடுகளில் ஒரு தேசாதிரியாக வாழ்ந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹிஜ்ரத் செய்தார். இப்படி பல நபிமாருடைய வரலாற்றை ஹிஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். ஆனால் செய்ய வைக்கப்பட்டார்கள். ஆனால் இதே போன்று நபிமார்கள் எதுக்காக ஹிஜ்ரத் செய்தார் என்றால் அவளுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான், நாம் ஏக இறைவனை வணங்குவதற்கு எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது. இறை மார்க்கத்தை பின்பற்றுவதற்கும் இறை மார்க்கத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்குமான எந்த தடையும் இல்லாமல் சுதந்திரமாக நாம் நம்மை படைத்து பரிபாலித்து ரட்சித்து வரக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு அடிபணிந்து வாழ வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள். அதுக்காக எல்லாவற்றையும் திறந்தார்கள். ஒரு வீடு வாசல்களை திறந்தார்கள், உறவுகளை திறந்தார்கள். நம்மளை மாதிரி நம்ம இது வீடு ஷிஃப்ட் பண்ணோம்னா நமக்கு முன்னாடி லாரியெல்லாம் வரல, உடுத்திய உடையோடு வந்தார்கள். பிறந்த மண்ணிலே மிகப்பெரிய செல்வாக்கோடு இருந்தாலும் கூட ஒரு பஞ்சை பராரியை போல பெரும்பாலான சஹாபாக்கள் அப்படித்தான் வந்தார்.